ஹே ஐ கைஸ், எல்லாருக்கும் ஒரு சூப்பரான வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜோட ஃபஸ்ட் டே தான் வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நேற்று தான் காலேஜோட ஃபஸ்ட் டே. நேற்று எதுவும் பெருசாக எதுவும் நடக்கலை. காலேஜ் ஃபஸ்ட் டேன்னு சொல்லி ஃப்ரெஷர்ஸ் டே மாதிரி வச்சு எல்லோரும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நிறையா கொடுத்தாங்க. எப்படி பண்ணணும், எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த அட்வைஸ் பண்ணாங்க. நார்மலாக எல்லா காலேஜ்லேயும் என்ன பண்ணுவாங்களோ அந்த மாதிரி நேற்று ஃப்ரெஷர்ஸ் டே வந்து முடிச்சிட்டாங்க. இன்னிலேருந்து ஆக்சுவலாக கிளாஸ் வந்து ஸ்டார்டிங்கு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அங்கே போயிட்டு எல்லாமே நம்ம ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், கிளாஸ்க்கு வந்து ஃபோன் அலௌடு கிடையாது. வெளியிலே வந்து ஃபோன் வாங்கி வச்சுப்பாங்க. திருப்பி ரிட்டன் போகும்போது தான் வந்து ஃபோன் வந்து நம்ம வந்து வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் இருக்குது. எல்லாமே வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா ஃபோட்டோ அடிங்க. Hours later. ஸோ ஃபைனலி நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக வந்து இங்கே நிறையா அன்எக்ஸ்பெக்ட் பண்ணாததெல்லாம் வந்து நிறையா இன்றைக்கி நடந்தது. காலையில் நான் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக காலேஜ் போயிட்டேன். காலேஜ் போயிட்டு என்னால் எனக்கு வீடியோ எடுக்கிற மைண்ட் செட்டே வரல. ஏன்னா அங்கே போயிட்டு எல்லாரையும் பார்க்குறோம், பேசி அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கிறதுன்றதே நான் மறந்துட்டேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அது ஃபுல்லாக விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் சரி நம்ம வெளில வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளில வரும்போது ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட் ஒன்று எடுக்கலான்ட்டு ஒரு கிளிப் ஒன்று எடுத்துகிட்டு பஸ் ஏறுறேன். பஸ் ஏறிட்டு உக்காந்துட்டேன். 1 hour ட்ராவலு. காலேஜ்லேருந்து வீட்டுக்கு வரதுக்கு 1 hour ட்ராவல். உட்காந்து 1 hour கரெக்டாக போச்சு. கொஞ்ச நேரம் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அழகாக வந்தது. ஸ்டாப்பிங் ஒரு 5 minutes ஆகிடுச்சு. ஸ்டாப்பிங் இதோ இருக்குது, இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது ஸ்டாப்பிங்கு. சரி ஸ்டாப்பிங் வந்தோடனே நம்ம இறங்கி அப்படியே வீட்டுக்கு நடந்து வந்துடலான்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி திருப்பிட்டான். நான் என்னடா இது எதுக்குடா திருப்பினான்னு யோசிக்கிறதுக்கு இல்லை. அவன் மட்டும் சல்லுன்னு போயிட்டான். நிறுத்த சொன்ன கூட நிறுத்தலை. அடுத்த ஸ்டாப்பிங்கில் தான் நிறுத்துவானா. அது அடுத்த ஸ்டாப்பிங் எங்கன்னா பஸ் ஸ்டாண்டு. அதுக்கப்புறம் அவ்வளோ தூரம் பஸ் ஸ்டாண்டு எங்கள் வீட்டிலேருந்து ரொம்ப தூரம் கிட்டத்தட்ட அங்கே எடுத்துகிட்டு போய் நிறுத்திட்டேன். அங்கே திருப்பி இன்னொரு பஸ்ஸு பிடிச்சி அங்கேருந்து வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ உங்கள்கிட்ட நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு பெஸ்ட் டேவாக இருக்கும். என் காலேஜில் நடந்தது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லலான்னு யோசித்தேன். பட் நான் நேற்று அந்த பஸ்ஸில் தான் திருப்பி ரிட்டன் வந்தேன். திருப்பி அங்கே தான் நிறுத்தினா. ஒருவேளை இன்றைக்கி மட்டும் அங்கே போகாதா, இல்லை இதுக்கப்புறம் அங்கே போகவே போகாதா, ஒன்றுமே தெரியல. இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்லாம் நிறையா நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்கிரிப்டெல்லாம் நிறையா பிளான் பண்ணி வச்சுருக்கேன். எதுவாக இருந்தாலும் இனிமேல் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக வரும் கண்டிப்பாக. இந்த வீடியோ மட்டும் இப்படி சொதப்பும் நான் எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக இது வந்து நான் இன்னொரு நாள் வந்து ஃபஸ்ட் டேன்னு சொல்லி போடலாம். பட் இந்த ஃபஸ்ட் டே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. நான் புதுசு. ஆக்சுவலாக நான் வேறு ஒரு இடம், நான் ஊருக்கு புதுசு. இதுக்கப்புறம் நான் எங்கடா போவேன், அங்கேருந்து பஸ்ஸுனா. பட் நான் வந்து கரெக்டாக கெஸ் பண்ணி அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். ஒரு வேளை மிஸ் ஆகிருந்ததுன்னா நான் எவ்வளோ நேரம் அங்கே வெயிட் பண்ணியிருக்கணும், எவ்வளோ நேரம் நான் அங்கே இருந்திருக்கணும். இதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணுன்றது தெரிஞ்சுக்கிட்டேன். சரி ஓகே, எவ்ரிதிங் இஸ் ஃபைன். அடுத்து நான் உங்களை வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் உங்களேருந்து விட இருப்பது உங்கள் பிகே. நெக்ஸ்ட் வர வீடியோஸ்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். டாட்டா.